நடிகர் ஆனந்தராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. இயக்குனராக சுருக்கிவிட முடியாத ஒரு பேராளுமை, நடிகராக அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க்கே செட் பண்ணியிருக்காரு. அவருடைய டான்ஸ் மூமெண்டாக இருக்கட்டும், அவருடைய டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களுமே ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? முதக்கன் என்னோட சோகத்தை அந்த குடும்பத்தாருக்கு சொல்றேம்மா. எனக்கு அவருடைய லேக் ஏரியா தான் என்னோட வீடும். அவருடைய வீடும் என்னோட வீடும் பக்கத்து தெருவு தான். அதனால இப்ப ரைட் நவ் ஐ மீன் காரைக்குடி. நான் காரைக்குடியில இருக்கேன். இப்போ இந்த லோ பைட்ஸ் படத்துக்காக ஷூட்ல இருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட் போட்டு இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது என்ன ஃபிளைட் கிடைக்குதோ பார்த்து போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நான் நேராக பார்க்கணும்னு தோணுச்சு. பாரதியா சார் இப்பதான் பாரதியா சார் போன வாரம் தான் தவறினாங்க. அதுக்குள்ள அவருடைய ரைட் ஹேண்டா, அவருடைய அசிஸ்டன்ட் கூட சொல்ல முடியாது. அவர் பாரதிய சார் ஒரு ஒரு உண்மையை கண்டறிஞ்சார் பாக்கியராஜ் சார் கிட்ட. உண்மைன்னா உளமாற பேசுவாரு அப்படின்னு. இப்போ ரீசெண்டா நடந்த ரஜினிகாந்த் ஒரு ஃபங்க்ஷன்ல கூட ரஜினி சார் ஒரு செயினை போடும்போது அவர் ஷாக் ஆனாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னு டைலாக் சொல்ல வச்சதே பாக்கியராஜ் சார் தான். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்க முடியாத அவர் படம் ஆக்ட் பண்ணலையே தவிர, பட் மனசு நிறைய அவர் தான் இருக்காருமா. இன்னைக்கு ஸ்கிரீன் பிளேல ஒரு பெரிய புரட்சி பண்ணது அதர் லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ்ல கூட இவருக்குன்னு ஒரு தனி மரியாதை, தனி ஒரு முத்திரை பதிச்சிருந்தாரு. ஸோ அவர் நானும் ரவுடி தான் படம் நானும் அவரும் ஒன்னா தான் பார்த்தோம். ஸோ அப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அவரும் பிஸியா தான் இருந்தாரு. பட் தியேட்டர்ல மீட் பண்ணும்போது அவர் பக்கத்துல உட்கார வச்சு நானும் அவரும் படம் பார்த்தோம். படம் பார்க்கும்போது ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாரு எனக்கு. அவர் இதுதான் ஆனந்தராஜ் நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 நல்லா பேசினாரு என்கிட்ட. வேதனையா தான் இருக்கு. நமக்கெல்லாம் வழக்கமா நான் சொல்றேன், ஒரு நாள் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அல்லது ஒரு நாள் 2 நாள் கூட நமக்கு சோகம் இருக்கலாம். ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய இழப்பா இருக்கும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய மகன் சாந்தனு ஆகட்டும், அவருடைய மருமகள் ஆகட்டும், அவருடைய மனைவி பூர்ணிமா பாக்கியராஜ் ஆகட்டும், அவன் நினைச்சா இப்ப கூட எனக்கு என்ன சொல்றதுன்னே ஆறுதல் சொல்றது தெரியாம தான் ரொம்ப தவிக்கிறேன் நான். ஆக்சுவலா ஐம் நாட் ஃபீலிங் வெல்மா. எனக்கு த்ரோட் டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நைட் ஃபுல்லா நான் வாமிட் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருந்தேன். பட் இருந்தாலும் சோகம் நெஞ்சு வெடிச்சுக்கிட்டு வெளியில வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. பாவம் அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு பெரிய லாஸ் சொல்லுங்க பார்க்கல. பாக்கியராஜ் சார் என்றைக்கும் நம்மளோட இருந்துட்டு இருப்பாரு, நம்மளோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. நிச்சயமாக இந்த நிலையிலும் எங்களுடைய இணைப்பில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆனந்தராஜ்.